நம்ம தலாஜித்தோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அவரு ரேஸ்ல கலந்துக்க போறாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டா கூட அவரு அந்த கார் கூட இருக்கிற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு ட்ரைனிங்காக ட்ராக்ல ஓட்டிருக்காங்க. அப்போ ஒரு பெண்டுல வந்து ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட்ல கார் இடிச்சு ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் சுத்தி நின்னு இருக்கும். நல்ல வேளை அந்த கார் வந்து தலைக்கீழ விழாம நார்மலா நின்னுடுச்சு. அப்படியே வீடியோ கீழே எல்லாருமே அஜித் சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சில கமெண்ட் வந்து இந்த டைம்லயும் நெகட்டிவா வருது. அதுதான் பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருக்கு. ஒருத்தர் ஜஸ்ட் மிஸ்ஸா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தப்பிச்சிருக்காரு. ஆனா அப்பயும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து தப்பு தப்பா பண்றாங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் நடக்கல. விஷால கூட இது வந்து அது படத்துக்காக பண்றாரு, ப்ரொமோஷனுக்காக பண்றாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கம்பீரமா சுத்திட்டு இருந்தவரை திடீர்னு இப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னடா இது விஷாலாடா இப்படி இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலா யாராவனா இருக்கட்டும், அவங்களுக்கு முடியாத டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க நெகட்டிவா எதுவும் சொல்ல தேவையில்லை. தலாஜித் வந்து அவரே வந்து அந்த கார்ல இருந்து இறங்கிடுவாரு. கார் தான் செம டேமேஜா இருக்கும். இவர் வந்து நல்லா தான் நடந்து வருவாரு. மேபி அவருக்கு மைல்டா ஏதாவது இன்ஜுரி இருக்கலாம். எல்லாமே சீக்கிரமா நார்மல் ஆயிடும்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம்.